ஹாய் மக்களே, வாங்க காலையில் சாப்பாடு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரே நேரத்துக்கு மட்டும்தான் செய்கிறேன். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நைட்டு ஊற வச்சுட்டேன். பச்சை பயிரும் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 4 தோசை வர மாதிரி நான் பண்ணேன். காலையில் மட்டும்தான். எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரு, அவர் சாப்பிடல, எனக்கு மட்டும். சரி வாங்க. சரி, பச்சை பயிரும் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு என்னன்னா, பூண்டு 2 பல் எடுத்திருக்கேன். மலை பூண்டு பெருசாக இருந்தது, அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு, 2 வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி. ஓகேங்களா? உங்கள்கிட்ட ரைஸ் நைட்டு ரைஸ் இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி எடுத்துக்காங்க. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் மிக்சியில் போட்டுட்டேன். ஏன்னா நான் சொன்னல, ஃபஸ்ட்டு ஜீரகம், வரமிளகா 2, பூண்டு 2 பல், கொஞ்சம் ரைஸ் நைட்டத்து ரைஸு. ஓகேங்களா? எல்லாம் அரைச்சிட்டு வந்து காட்டுறோம் வாங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் கொஞ்சம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? வெங்காயம் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம்ல, அது தண்ணியை தான் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருது. கொஞ்சம் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே கையில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால நல்லா காட்ட முடியல. கட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதோட சால்ட் போட்டுக்கலாம். புதுசாக வீடியோ எடுக்கிறனால அதனால் கொஞ்சம் வாய் திக்கி பேசுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாவு ரெடி ஆயிடுச்சிங்களா? இப்போ நாம் தோசை ஊற்றிக்கலாம். ஓகே பாருங்கள், இப்படி தான் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றுறது காட்ட முடியல. கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கலாம். அந்த அடையை கோகோனட் ஆயில் தான் போட்டுக்கிறேன். கோகோனட் ஆயில் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் செவந்தோட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, செவந்தோட்டி எடுத்துகிட்டு எப்படிக்குதுன்னு காட்டுறேன். ஓகே, ஹாய், தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செம்மையாக மொறுன்னு நல்லா இருக்கும். நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். நீங்களாம் சாப்பிட்டாச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.